வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து புதிதாக அரசியல் கட்சியை உருவாக்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தாவேகாவில் இணைந்துள்ளார். அதன் மூலமாக அவரை வைத்து தென் மாவட்டங்களை குறிவைத்து சுமார் 40 தொகுதிகளை கேட்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தல் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக களத்தில் இறங்குவார்கள். தாவேகாவுடன் கூட்டணி ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு டிசம்பர் 26ஆம் தேதி வெளியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே அரசியல் ஒட்டுமொத்த விமர்சனங்களும் எடப்பாடிக்கு எதிராகவே அமைந்துள்ளது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு செயல்பாடுகளும் ஒட்டுமொத்த தேர்தல் வியூகமும் சீரோவாகத்தான் இருக்கிறது. அவரது பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர் செயல்படுகிறாரே தவிர மற்றபடி அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக துளி அளவு கூட களத்தில் இறங்கி எடப்பாடியால் வேலை செய்ய முடியவில்லை. மேலும் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமான தேர்தலாக நாம் பார்க்கக்கூடியது. ஒட்டுமொத்த மக்களும் புதிய மாற்றத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக நாம் கூறலாம். திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் புதிதாக வரக்கூடிய கட்சிக்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளனர். இதிலிருந்து அதிமுக பாதுகாக்க வேண்டும் என்றால், வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் அதில் ஈடுபடாத எடப்பாடியால் தோல்வி என்பதை உணர்ந்து கொண்ட அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுத்து அவர் புதிய கட்சியை தொடங்குவதற்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேகாவுடன் நடத்துவதற்கும் 40 தொகுதிகளில் 35 தொகுதிகள் கிடைத்தாலே போதுமானது. 25 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்தால் யார் ஆட்சி அமைக்கலாம், யார் ஆட்சி அமைக்க முடியாது, முதல்வர் யார் என்பதை ஓபிஎஸ் தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக அரசியலில் மாறுவார். தமிழக அரசியலில் கேம் சேஞ்சராக ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார். அதற்கு பக்கபலமாக அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உடன் இருந்தால்தான் இது சாத்தியம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தற்பொழுது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அதிமுகவின் தொண்டர்களுக்கு, அதிமுகவின் ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது சரியா? உங்களது ஆதரவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கிறதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.